இங்க இந்த பத்ரான்ற பொண்ணு ஊர்ல இருக்க ஒரு 5 பசங்கள உட்கார வச்சு நங்கேலின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நங்கேலிக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது காட்டு வழியா ஒரு பூதம் அவனை பார்த்திருந்திருக்கு. அந்த குட்டி பையனை பார்த்ததுமே அந்த பூதத்துக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு தன்னோட பையன் மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி அதுவும் முடிவு பண்ணுது. தன்னோட கோரமான உருவத்தை ஒரு அழகான பொண்ணோட உருவம் மாதிரி மாத்திக்குது. அந்த பையனையும் போயிட்டு மயக்குது. அந்த பையனையும் சொந்த பையன் மாதிரி மாத்த ஆரம்பிக்குது. அந்த பையன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கு. அதனால அவனை ரொம்ப நல்லாவே பாத்துக்குது. பையன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நங்கேலியும் காட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. அந்த பூதமும் தங்க வயிறு எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னோட பையனுக்காக கொடுத்துருன்னு சொல்லி கேக்குது. நங்கேலி என்னோட பையன் எனக்கு கண்ணுக்கு சமமானவன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கண்ணுமே தோண்டி அந்த பூதத்துக்கே கொடுத்துறாங்க. கண்ணுதான் இப்ப உங்களுக்கு இல்லையே, உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தால செஞ்ச பொம்மையை உங்களோட பையன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருது. நங்கேலி பயங்கர டென்ஷன் ஆயிட்டு என் பையனை மட்டும் நீ கொடுக்கலாம், உன் மேல சாபத்தை விட்டுருன்னு சொல்றாங்க. அந்த பூதம் அவங்க பையனை அவங்க கிட்டே கொடுத்துட்டு நங்கேலி கிட்ட 2 வரத்தை கேட்டு வாங்கிக்குது. முதல் வரமா, நான் எல்லா வருஷமும் இந்த ஊருக்குள்ள வருவேன், எனக்கு எந்த குழந்தை பிடிச்சிருக்கோ அவங்கள நான் கூட்டு போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் விளையாட்டு இருப்பேன், அந்த குழந்தை என்ன பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது வரமா, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், மனுஷங்களோட உருவம் போலயே இருக்கணும், அப்பதான் என்கிட்ட குழந்தைங்க விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான உருவத்தையும் கேட்டு வாங்கிக்குது. இந்த ஊர்ல இருக்க சில குழந்தைங்க அடிக்கடி காணாம போயிடுறாங்க, மறுபடியும் எந்த ஆபத்துமே இல்லாம அவங்க அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கிறாங்க. இது எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஜெர்னலிஸ்ட் அந்த ஊர்ல வராங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு பழைய பில்டிங் போய் பார்த்தா அங்க ஒரு புக் இருக்கு, ஒரு 5 பசங்களோட பொம்மையுமே இருக்கு. அந்த ஊர் உள்ள கடைசியா ஒரு 5 பசங்க மட்டும் தான் காணாம போயிருப்பாங்க. அந்த ரூம் உள்ள பத்ரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. இது என்னோட வீடு, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த பத்ரான்ற பொண்ணு தான் பூதமே. அந்த பொண்ணுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ அந்த பசங்களை எல்லாம் பொம்மையா மாத்தி அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் விளையாடிட்டு மறுபடியும் அவங்களை கூட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே விட்டுது. இந்த எந்த விஷயமா அந்த குட்டி பசங்களுக்கு எப்பவுமே ஞாபகமே இருக்கிறது இல்ல. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.